ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதை பதில் நம்ம பார்க்க போகிறது ஜேஇ மெயின்ஸ் 2026 ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின்ஸ் 2026ஓட செஷன் 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த ஜேஇ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து என்ஐடி, ஐஐடி, தென் வந்து ட்ரிபிள் ஐடி, ஓகேங்களா, இது தென் அதோட கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தேவை. ஏன்னா அது இல்லாமல் ப்ளஸ் வந்து ரெடீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையுமே உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 25 லாஸ்ட் டேட்டு. செஷன் 1 மிஸ் பண்ணாங்க, செஷன் 2 மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு பார்த்தோம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜேஇ மெயின்ஸ் 2026 ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸோட உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. இதோட உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 அக்டோபர் 31 உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. செஷன் 2 வந்து ஷெடியூல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் வந்து April 2 and 9 வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து February 1 February 25 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். தென் பேமெண்ட்டும் February 25 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், தென் அட்மிட் கார்டு, தென் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் போர்ட்டலில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செஷன் 1 அப்ளை பண்ணாங்க, நீங்கள் செஷன் 2 நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அப்ளிகேஷன் நம்பர், தென் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் செஷன் 2க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செஷன் 2க்கு நீங்கள் வந்து எந்த சிட்டிஸ் வேணும் உங்களுக்கு பே பண்ணிவிட்டு செஷன் 2க்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சரி, தென் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க ஓகேங்களா, நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டின்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. jemins.nta.nic.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, ஸ்கீம் டைமிங்கு, எலிஜிபிலிட்டி, அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், அனெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடிஸில் தான் மேஜராக நீங்கள் அப்ளை பண்ணணும். அது ஒரு மேஜராக சொல்லியிருக்கிறது எப்பவுமே. தென் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் கொரியர்ஸ் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? தென் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் நீங்கள் செஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் அது சூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், தென் பேமெண்ட், இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் புது கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் செஷன் 2 த்ரூ ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் எந்த மோட்லையும் வேறு எந்த மோட்லையும் இதில் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான். வேறு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற கேண்டிடேட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ண முடியும், அது மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து மஸ்ட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸை கன்ஃபார்மாக நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அது இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் உங்களுதான் இருக்கணும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடி அதன் ஃபோன் நம்பருக்கு தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட மெயின்ஸோட பேஜுக்கு போயிடுவோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம செஷன் 1ஓட ரெஸ்பான்ஸ் சேலஞ்சுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் நீங்கள் கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் 2026 உங்கள் செஷன் 2 இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கோத்ரூ பண்ணிக்கிறோம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. தென் கொஷின் பேட்டர்ன்லேருந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ், தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ செஷன் 1 ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்போ செஷன் 2க்கான உங்களுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பிடெக் இன்ஜினியரிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பேப்பர், தென் பிஆர்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் பேப்பர் 2A, தென் பி பிளான் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 2B. ஓகேங்களா, இதுதான் இது கொடுத்துருக்குறது. தென் ரெண்டுமே அப்ளை பண்ணுற பிஆர்க் அண்ட் பி பிளான் ரெண்டுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. 3 hours எக்ஸாமினேஷன்ஸ்னால் உங்களுக்கு வந்து 3 hours and 30 minutes வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் இங்கே 3 hours பேப்பர் செஷன்ஸ்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து 9 to 12 noon இருக்கும். செகண்ட் ஷிஃப்ட் வந்து 3 to 6 இருக்கும். அதே 3 hours 30 minutesனால் உங்களுக்கு 9 to 12:30யும், தென் செஷன்ஸ் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் வந்தீங்கன்னா 3 to 6:30 வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுறது
ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல் வந்து 1000 ருபீஸோ, தென் ஃபீமேலுக்கு வந்து 800 ருபீஸ் வரும். தென் இதுவே இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ருபீஸ் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும், ஃபீமேல் வந்து 8000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்னா 500 ருபீஸ் வந்து வரும். தேர்ட் ஜெண்டருக்கும் 500 ருபீஸ் வரும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 2. இன்கேஸ் நீங்கள் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேற ஆகுது. ஓகேங்களா? அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி அவுட் சைட் இந்தியா அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டோட்டலாக 91 பேஜஸ் இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த என்டிஏ உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மேஜராக எது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங் ஓகேங்களா ப்ரோக்ராம் அட்மிஷன்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ஐடி, ஐஐடி, தென் சென்ட்ரலைஸ்டு ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் இது இன்ஸ்டியூஷன்ஸ்க்குமே சரி, தென் அதே மாதிரி டியூன் யூனிவர்சிட்டிஸும் சரி, சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் காலேஜஸ்மே உங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு இருக்கிறது இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்குது. தென் இங்கிலீஷ் அண்ட் அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, ஒடிசா, பஞ்சாபி, தமிழ் அண்ட் தெலுங்கு அண்ட் உருது வரைக்கும் இருக்குது. டோட்டலாக வந்து 13 லாங்குவேஜஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜஸ் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங்ல வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி இருக்கும். தென் பிஆர்க்கில் மேக்ஸ் இருக்கும், தென் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, தென் ட்ராயிங் டெஸ்ட் இருக்கும். தென் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, தென் பிளானிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை மேக்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸும் 25 கொஸ்டின்ஸும், தென் பார்ட் ஏல 10 அண்ட் பார்ட் பியில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரி 20 கொஸ்டின்ஸ் அண்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் செஷன் பி இருக்கும். 100 டோட்டலாக 300 மார்க்ஸ் 75 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிங்களா? இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதே மாதிரி உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து 4 மார்க்ஸும், நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தென் அதே மார்க்கிங் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறது, உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதையும் கோத்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஆர்க்குக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செஷன்ஸ்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வாங்க. சரிங்களா? இந்த ஈக்குவலைசேஷன் பண்ணுறது, என்னென்ன சிட்டிஸ், ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ் என்ன, இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. தென் இப்போ அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஃபார் ஜேஇ மீன்ஸ் 2026 செஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து ஓகேங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஓகேங்களா, நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் செஷன் 2க்கு வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் என்ன பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா, என்ன பேப்பர் நீங்கள் சிட்டிஸு பேமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு போதும். பட் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இதில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இல்லை எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே டிக் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் உங்கள் நேமு, நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க, உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவோம். 10th மார்க் ஷீட் அதில் இருக்கிற மாதிரியே உங்கள் நேமில் எல்லாமே கொடுக்கணும். அண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணி அகைன் வந்து நீங்கள் லாகின் பண்ண சொல்லி நீங்கள் லாகின் பண்ணால் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சர்வர்ஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. தென் இதிலே கொடுத்துருப்பாங்க எப்படி என்ன ப்ராசஸ் வந்து எல்லாமே. இதை பாருங்க, இதுலேயே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேயே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா சரிங்களா, இதான் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபில் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருக்கணும். தென் அகைன் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்கள் ஓடிபி வந்து கரெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் ரிவ்யூ பேஜஸ் வந்து எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு கம்ப்ளீஷன் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க. இல்லை 1 by 1 நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
ஃபைனலாக உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஓகேங்களா? இதுலேயே வந்து என்ன பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். நீங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக பார்த்து கொடுங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 25th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் செஷன் 1 மிஸ் பண்ணவங்க செஷன் 2 வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.